Hi, this is Aishwarya from Humans of Kobai. இன்னைக்கு நம்ம கூட ராசாத்தி மியூசிக் வீடியோவோட ப்ரொடியூசர் விஜய் அண்ட் டைரக்டர் சந்தோஷ் தான் நம்ம கூட இருக்காங்க. ராசாத்தி இஸ் ஆல்ரெடி மேக்கிங் அ லாட் ஆஃப் வேவ்ஸ். வாங்க நம்ம அவங்க கிட்டே அவங்க ஜர்னியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ், 500K வியூஸ் ஆல்ரெடி ராசாத்தியே போயிருச்சு. Congratulations on that. And what an amazing team you had. ஆர்டிஸ்ட் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனிங் டீம் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஃபைன் செலக்டட் டீம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணீங்க க்ரூ மெம்பர்ஸ், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஃபஸ்ட்டு விஜய் ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் பழக்கம். ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ வந்து ப்ரோ இப்படி ஒரு சாங் பண்ணலான்ட்டு இருக்கோம், நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுவீங்களா இல்லை டைரக்ஷன் பண்ணுவீங்களான்னாரு. இது சரி விஜய், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு. டைரக்ஷன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே அப்படின்னா. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று இது வந்து கோயம்புத்தூர்லேயே பண்ணணும், நம்ம இது சென்னையில் போய் பண்ண முடியாது. ஸோ கோயம்புத்தூர் ப்ராஜெக்டாக இது இருக்கணும். ஸோ இவ்வளோ நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னாப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு நம்ம சென்னையிலேருந்து எடுக்கணும் அப்படின்ல இல்லை, நம்ம கோயம்புத்தூர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு என்ன ஒரு சிலது மட்டும்தான் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா கொஞ்சம் ஃபெமிலியரும் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் அங்கே போனேன். இங்கே இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல, பட் இங்கே அப்ரோச் பண்ணோம். பட் அதுக்கான ஒரு இது ரெஸ்பான்ஸ் இல்லாதங்காட்டி நான் ஜஸ்ட் வேறு மூவ் பண்ணோம். ஸோ ஆர்டிஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி, பிரசாந்த் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர் தான் மெயினாக பண்ணியிருக்காரு. அவர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பழக்கம் அவர். ஸோ அது முன்னாடி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஒரு கொரியோ பண்ணியிருந்தார். டான்ஸ் வந்து எனக்கு கொரியோ பண்ணி, அப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு கொரியோ பண்ணியிருந்தார். பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப அதுவும் கேப் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் யோசித்தேன், சரி இது கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்டு, ஸோ நல்லா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டாக வேணும். இன்னொன்று இது டான்ஸ் மியூசிக்கல் வீடியோ அப்படிங்கும்போது சரி அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு பிரசாந்த் அப்படின்னு. ஸோ டேரெக்டாக போனேன், அவர் பேசினேன். அவர் எதுவுமே யோசிக்கல, கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னார். ஏன்னா டான்ஸும் பண்ண அவர் ஆல்ரெடி விஜய் டிவிலும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் சூப்பரான ஆள், ஸோ நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஆள். இன்னொரு விஷயம் சொன்னேன், இதில் கொரியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கொரியோ இல்லை ப்ரோ, இது ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே ப்ரோ அப்போ கொரியோர் பண்ணுறாங்க, அந்த ஷீ யூனிட் இருந்தேன். ஸோ ஷீ யூனிட் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சொன்னார், அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை. நான் அதுவும் சொல்லிட்டேன், ப்ரோ இது வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நான் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு அவங்க ஷீ யூனிட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நான் ஷியூராக பண்ணுறேன். டெஃபினட்டாக நல்ல ஒரு ஒர்க் இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஷீ யூனிட் வந்து அவங்க கொரியோ பண்ணுறாங்க, டான்ஸஸ் பண்ணோம். அண்ட் உங்களுடைய பாய்ஸும் டீம் பாய்ஸும் இருக்கட்டும், அவங்க பாய்ஸும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டான்ஸ் டீமில். ஸோ எல்லாமே கோயம்புத்தூர். ஸ்ரீநிதி மட்டும்தான் வந்து சென்னை. ஸோ அவங்களும் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீநிதி ஆல்ரெடி. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் சரி, கேமராமேன் யுவன் செல்வா அதேமாதிரி அவரும் சென்னை தான். ஆனால் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணது நிறையா வந்து 80% ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரும் வந்து நம்ம கோயம்புத்தூர், அவர் வந்து அங்கே சென்னை, பட் ஆனால் அவரும் ஒரு கோயம்புத்தூர் மெம்பராக தான் நாங்கள் எடுத்துப்போம். இப்பவும் எடுத்துப்போம், அவர் ஒரு கோயம்புத்தூர் பர்சன் தான் எடுத்துருப்போம். ஸோ அதனால் அவர் ஒன்று ஷீனின்னு சொல்லவே தேவையில்லை, அவங்க டோட்டலி கோயம்புத்தூர் கேர்ள்ஸ், 7 கேர்ள்ஸ் வந்து அவங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம சிந்தியா இருக்கட்டும், விர்ஜின் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, ஸோ எல்லாமே கோயம்புத்தூர் தான். சேவிங் எல்லாமே கோயம்புத்தூர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம பிளான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி, ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாமே நான் இங்கேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு, அதே மாதிரி ஆல்ரெடி எங்களுக்கு க்ளோஸான பீப்புள்ஸ் தான் அவங்க எல்லாமே, முன்னாடி இருந்து ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ சரி அவங்க நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஜாயின் பண்ண வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பிளான் பண்ணி இந்த க்ரூ மெம்பர்ஸ் டீம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தது. நைஸ். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீப்புள் ஆக்சுவலி பிக் பண்ணி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆல்சோ ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேறு இருந்திருக்கு. ஸோ நைஸ். இதனால ஒரு ரைட்டான டீம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கரெக்டான கிராஃப்ட் அவுட்புட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக அந்த அவுட்புட்கான காரணமாக இந்த செலக்ட் பண்ண ஃபைனஸ்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கு தான் எல்லா கிரெடிட்ஸுமே ஆக்சுவலி போகும். எஸ், நீங்கள் தான் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா விஜய்? இல்லை, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஜெக்டில் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம பிளான் இப்போது நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அது ட்ராப் ஆயிரும் ஏதாச்சும் சுச்சுவேஷன்ஸ்னால. பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது இது வந்து ட்ராப்பே ஆகக்கூடாது, அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணது. அப்புறம் செகண்ட் பிளான் பண்ணது கோயம்புத்தூர் பேஸ்ட்
ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் அவன் ஃப்ரெண்டு அருண் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான், மிஸ்டர் நியூரா இருக்காங்க, அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு அவனோட இது வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவன் ஆல்ரெடி ஒரு சாங் பண்ணியிருந்தான். அந்த சாங்க்கு பிளான்லாம் பண்ணி அது சின்ன சின்ன விஷயங்களால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, தெரியாத பர்சன் கிட்ட போகிறத விட நம்ம தெரிஞ்ச பர்சனேவே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் எனக்கு சந்தோஷ் ப்ரோ ஒரு ஆல்மோஸ்ட் 6 years மேலே தெரியும். ஸோ ஈவன் ப்ரோ வந்து அவரும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இந்த விஷுவல் இதிலலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண சந்தோஷ் ப்ரோவா, அவர் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறீங்களா டேரக்டராக பண்ணுறீங்களா, எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ரெண்டுமே பண்ணுவார். அப்புறம் தான் சரி ஃபைனல் பண்ணிட்டு டேரக்டராகவே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் போட்ட எஃபெக்ட் நிறையா போட்டிருக்காரு இந்த சாங்கில். ஸோ அவரோட இன்புட்ஸும் நிறையா இருந்துச்சு. எங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன இது நடக்கும், ஆனால் அவரோட இன்புட்ஸ் நிறையாவே இருந்தனால தான் வந்துட்டு சி யூனிட் போட்டோம். அதுக்கப்புறம் பிரசாந்த் ப்ரோ, ஸ்ரீநிதி, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே 1 by 1 பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுனால இந்த அளவுக்கு பெருசாக வந்து நிற்கிது. நீங்கள் சொல்லும் போது ஆக்சுவலி தெரியுது, ஒவ்வொரு பர்சன்ஸையும் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஹைஃபை என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடியூசர் விஜய் இருக்கார். ஹைஃபை என்டர்டெயின்மெண்ட் நேமே ரொம்ப ஆக்சுவலி யூனிக்காக இருக்குது. ஒரு ஹைஃபை போட்டுக்கலாமா? ஹைஃபைக்கு மீனிங் என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஹைஃபை என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைஃபை ஸ்டூடியோஸ்னு வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து கேமரா ரெண்டல் அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது கோவிட்க்கு அப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அதான் ஹைஃபை என்டர்டைன்மெண்ட் ஏன் மாற்றணும்னு ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ சென்னை பேஸ்னும் சரி, கோயம்புத்தூர் பேஸ்னும் சரி. ஸோ அதுக்காண்டி தான் ஹைஃபை என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சேனலாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே டேரெக்டாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து பிராண்டிங் ப்ளஸ் ப்ரொமோஷன் ஷூட்ஸ் ப்ளஸ் எல்லாமே பண்ணலாம், A to Z பண்ணலான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஹைஃபை என்டர்டைன்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணோம். சந்தோஷ், ஆக்சுவலி இது உங்களோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் இல்லையா? உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடி வச்சுருந்தீங்களா? அண்ட் வாஸ் இட் சாட்டிஸ்ஃபைட்? ஹவு டிட் யூ கிவ் யுவர் பெஸ்ட்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னப்போ வந்து நான் வந்து சரி ஒரு சிம்பிளான ஒரு சாங், எப்போ போல் நார்மலாக ஒரு சாங் எப்போ போல் ஜாலியாக பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ பெருசாக நம்ம பண்ணுவோம், ஏன்னா நான் ஆர்டிஸ்ட்டாக பண்ணது ஃபஸ்ட்டு. ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஏன்னா பட் சினிமான்னு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் கற்றுக்கணும், மல்டி டேலண்டடாக இருக்கும் எல்லாமே. நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். ஸோ அப்படின்றப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வரப்போ வந்து சரி ஆனால் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு சொன்னார். ஓகே விஜய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணோம். உண்மையாலுமே அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். எனக்கு சீரியஸாகவே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேனா அப்படின்லாம் எனக்கு தெரியல உண்மையாலுமே. பட் இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய ஒரு நேம் தான். சாட்டிஸ்ஃபைட் அவுட்புட் உண்மையாலுமே சீரியஸாக யாருமே வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றப்போ நம்ம சின்னதோ பெருசோ பட் நம்ம வந்து அதை நம்ம பெரிய அளவுக்கு கொடுக்கணும், அவுட்டை கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நம்ம அதான் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு. நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயம் நான் வந்து பிளான் பண்ணி என்ன இதுதான் வேணும், நானும் ஈவென்ட் செல்வாங்கலாம் பிளான் பண்ணி ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம பேக்ரவுண்டில் எப்படின்னா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசணும். விடியும் பேசணும். எங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பகலில் பேச மாட்டோம், நைட் தான் பேசுவோம். அது இல்லை, ஏன்னா நைட்டு தான் வந்து டிஸ்கஷன், நைட்டு எவ்ரி டே வந்து டிஸ்கஷன் தான் இருக்கும். அப்படி நினைச்சிருந்தீங்க? எனக்கு வந்து அப்போ வந்து ஈவினிங் 5 o'clock அப்போ இவருக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து ஃபோன் பண்ண முடியும், அப்போ தான் எல்லாமே நாங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நைட்டு தான் பேசுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி வரைக்கும் பேசுவோம். இன்னொன்று நல்லா சீரியஸாக நான் தூங்கவே, நைட்லாம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நான் 1 month நான் தூங்கவே கிடையாது. அதுக்குள்ளேயே தான் இருந்தேன். ஏன்னா அது ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏன்னா ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும், கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ எக்ஸ்பெக்டேஷன், உண்மையாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க நம்பி கொடுக்குறோம், அவர் சொன்னார் தான், இவர் தெரியும் ஒரு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எம்எல் சந்தோஷ் அப்படின்றப்போ எனக்கு அவர் பிளான் பண்ணி வச்சிடும். அப்படின்றப்போ அந்த ஒரு பிளான் இருக்கணும். அதை விட நான் டெஃபினட்டாக இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் எனக்கு கொடுத்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட். உங்கள் பொட்டென்ஷியலை தாண்டியும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அவுட்புட் இஸ் ரியலி குட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆல்சோ உங்கள் பாஸ்ட் ஒர்க்ஸ், சந்தோஷ் டேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. சினிமா என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா 2012 தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2012 வந்து நான் சன் நெட்வொர்க்கில் வந்து ஆதித்யா டிவியாக இருக்கட்டும், சன் டிவி, ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவி ஒன்று கமிட்மெண்ட் ஆனேன்.
ஒரு தவறு செய்தால்னு ஒரு மூவி. பட் அது எடுத்ததை வந்து 2018 எடுத்தோம். பட் ஆனால் ரிலீஸ் இந்த கோவிட் ப்ராப்ளம் இந்த சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்காட்டி எங்களுக்கு ரிலீஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் 2024 தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 60 தேட்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப மெயின் ரோலாக தான் நான் பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஸ்டோரி, சூப்பரான ஸ்டோரி. அது எனக்கு ஒரு நல்ல மூவாக இருந்தது உண்மையாலுமே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ண காரணம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணங்காட்டி தான். ஸோ ஏன்னா எல்லா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த நேம் தான் நம்மளுடைய காமிக்கும். ஸோ இவர் பண்ணியிருக்காரு, ஸோ இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்காம. ஸோ உண்மையுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இப்போவுமே நான் நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவேன், பட் டைரக்ஷனாலும் பண்ணுவேன். ஸோ இந்த மல்ட்டியாக ஒர்க் பண்ணது என்னோட டைரக்டர் தாமோதரன் சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து அவரோட இதுதான். ஏன்னா அவரோட டைரக்ஷனை வந்து நான் தூரத்தில் தான், ஏன்னா ஆர்டிஸ்ட்டாக நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் போய் டைரக்டர் பின்னால் உட்காந்துட்டு நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு பார்க்கலாம், பட் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது. தூரத்துலேருந்து அவருடைய விஷயங்கள் நான் பார்த்து கற்றுக்கிட்டு ஸோ இந்த ஃபீல்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டைரக்ஷனை பண்ணிடுறேன். பட் ஆனால் ஆர்டிஸ்ட்டாக வந்து எனக்கு அந்த ஒரு தவறு செய்தால் ஒரு மூவி வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ஜேர்னி தான். ஏன்னா உண்மையுமே எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு தேட்டரில் நான் வந்து கூட்டிகிட்டு போய் நான் பார்க்க வைக்கிறப்போ நான் இங்கே நம்ம கோயம்புத்தூர் ஃபன் மாலில் தான் பார்த்தேன். ப்ராட்வேல இங்கே ரிலீஸ் ஆச்சு. ஒரு 4 தேட்டர் இங்கே ரிலீஸ் ஆச்சு. காஸ்மோவில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அப்போல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்குறப்ப தான் எனக்கு உண்மையான ஒரு ஃபீல், எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஃபீல்னு. அது டக்குன்னு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பட் எனக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். உண்மையாக அந்த கஷ்டம்லாம் தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் என்னை பார்த்து எல்லாம் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது உண்மையுமே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக. அவ்வளோ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் சொல்கிறது மூலயமா நிறைய பேருக்கு அது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தேட் வித் அஸ். ஆல்சோ சந்தோஷ் இஸ் நாட் ஒன்லி அன் டேரக்டர், ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். வேறு என்னெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல? இல்லை உண்மையாக அதான் டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதான் ஆர்டிஸ்டாக இருக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் மல்ட்டியாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம பாட்டெல்லாம் பாடுறது கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன். யூ நீட் டு ட்ரை. எஸ், நீட் டு ட்ரை. இல்லை ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும். ராசாத்தியில் பார்த்தீங்கன்னா சில யூனிக்கான ஷார்ட்ஸ்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சுது. எஸ்பெஷலி இந்த ட்ராப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஷார்ட் ஆர் இன்னோவேட்டிவ் ஒரு ஷார்ட்னா அது என்னவாக இருக்கும்? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் போர்ஷன் இந்த சி யூனிட்டை கொரியா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே தான் ஆடணும்னு பிளான் பண்ணி அது மியூசிக் பண்ணும்போதே அந்த பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் சந்தோஷ் ப்ரோ கிட்ட சொல்லும் போதே வந்துட்டு ப்ரோ சி யூனிட் வந்து அது அந்த ட்ராப்பில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமா. அவர் யோசிச்சிட்டே இருந்தார், விஜய் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஏன்னா சாங் அவர் வந்து ரஃபாக கேட்டிருந்தாரு. ஸோ அது ஃபுல்லாக மிக்சிங் மாஸ்டரிங்லாம் முடிச்சு வரும்போது அவரும் கன்ஃபார்ம் ஆகிட்டார், அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பர்ஃபெக்டாக இருந்தது. அது போக விஷுவல்ஸும் கரெக்டாக செட் ஆகிருந்துச்சு. ஸோ அதுதான் பெஸ்ட் சொல்லுவேன். உண்மைதான். அந்த ட்ராப் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணது. ட்ராப் போர்ஷன் மட்டும்தான். உண்மையுமே இந்த கட்ஸும் விஷுவல்ஸில் வந்து அந்த கட்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த ட்ராப்புக்கு உண்மையுமே அந்த கட்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் யுவன் செல்வா வந்து சூப்பராக. எனக்கு உண்மையுமே இப்போவும் எனக்கு வந்து ட்ராப் போர்ஷன்ஸ் வந்து அந்த கட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகாக உட்காந்துருக்கும், ஸ்டெப்ஸ் முதல்ல கொண்டு இன்னுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யூனிட்டை வந்து உண்மையாக நான் சொன்னாப்பில் நான் வந்து அதான் இதோட உண்மையாலுமே இது ஸ்டோரி வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ராசாத்தின்னு ஒன்று ஸ்டோரி வந்து இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஹீரோ அப்படின்லாம் இருக்கும். எல்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. லிரிக் ஆர்டிஸ்ட் விக்னேஷ் ப்ரோ முதல் கொண்டு அப்படி தான் நினச்சாரு. பட் ஆனால் விஷுவலாக நம்ம கொண்டு வந்தது வேற. இவங்க வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படின்றப்போ ஷீ யூனிட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த டான்ஸ் போர்ஷன் மெயின் இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்த ரோல் பிரசாந்துக்கு இந்த ரோல், ஸ்ரீநிதிக்கு இந்த ரோல், ஷீ யூனிட்டுக்கு இந்த ரோல். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணணும் அந்த மாதிரி ரோல் கரெக்டாக வந்தது. டான்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் எனக்கு என்னென்னா, எனக்கு ஷூட்டில் வந்து டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டைம் தான். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக கொடுத்தாங்க ரொம்ப எல்லாருமே. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம்னா அதுதான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. டான்ஸ் போர்ஷன் வந்து நம்ம எதுவுமே தப்பு சொல்லவே முடியாது. எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா நான் எடுத்தது எனக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே பிடிக்கும். எனக்கு இதுதான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் சொல்லணும் அப்படியே ட்ராப் போர்ஷன்ஸ் அதுதான். ஸோ எஸ்பெஷலி இந்த இயர்ஃபோன்ஸ் போட்டு ராசாத்தி சாங் கேட்கும் போது அந்த ட்ராப் வரும்போது இட் கிவ்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். அந்த ஃபீலிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபஸ்ட்டு வந்து நூறாக தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மியூசிக்கில் வந்து.
ஸோ அதனால அது கம்போஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராப்க்கு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆடியன்ஸ் சைடு வந்து இம்பார்ட்டன்ஸ் வரணும்னு கண்டி தான் அது பண்ணது. ஸோ அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே இல்லை. பிஹைண்ட் த சீன்ஸில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் இட் ஓன்ட் அவுட்புட் வராது. ஸோ ஹவ் வாஸ் யுவர் பட்ஜெட் பிளானிங் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அதை பற்றி சொல்லணும்னா நாங்கள் எப்பயுமே வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் நம்ம பண்ணதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நாங்கள் பிளான் பண்ண பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6ன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஆனால் அதுலேயுமே நாங்கள் கம்மி பண்ணி தான் பார்த்தோம். பட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகே, அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பர்ஃபெக்டாக பட்ஜெட் யாருனாலையும் பண்ண முடியுது எந்த ப்ராஜெக்ட்டுமே. பட் அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளான் பண்ண அளவுக்கு கம்மி பண்ண பார்க்கணும். இப்போ நான் ஒரு பர்சன் கிட்ட 5 lakhsக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு எல்லாமே பிளான் பண்ணி ஒரு 7 lakhsல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ நம்ம சொல்லும் போதே வந்து 3 lakhsன்னு சொல்லிட்டோம்னா அந்த 5 lakhsல பட்ஜெட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக பேசிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக தான் எல்லாமே பண்ணோம். எங்கெங்க கம்மி பண்ணணும், எங்கெங்க ஜாஸ்தி பண்ணணும்னு அதையும் தாண்டி ஜாஸ்தியாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அது உண்மையாக லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் தான் எங்களுக்கு வந்து அது ஒரு பட்ஜெட், நான் உண்மையுமே ஒரு பிளான் பண்ண ஒரு பட்ஜெட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரே ஒரு மிஸ்டேக் ஆனங்காட்டி தான் கொஞ்சம் மாறிடுச்சு. அது ரொம்பவுமே இல்லைன்னா சூப்பராக முடிச்சிருப்போம். எல்லாத்துக்கும் 100% எல்லாமே முடிச்சிருப்போம். பட் அதில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒரு லொக்கேஷன் ப்ராப்ளம் ஆனங்காட்டி மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இல்லைன்னா பர்ஃபெக்டாக முடிச்சோம். பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா ஆர்ட்டாக இருக்கட்டும், ஸோ மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ வர டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக எல்லாமே எனக்கு இதுதான் வேணும் யுவன் செல்வா என்ட்டு அவரோட பட்ஜெட் சொல்லிட்டார். எனக்கு லைட்டிங்ஸ்லாம் எனக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு இது வேணும். ஷோ ஓகே, உங்களுக்கு என்ன வேணும், அது என்ன பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட பட்ஜெட் கொடுத்தாரு, ரீசனபிளாக கொடுத்தாரு, எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, நாங்கள் வந்து அவரோட இதில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷுவல் வேணும். ஸோ ஏன்னா அவரோட இதில் விட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் வரும். சப்போஸ் அவர் இல்லை ப்ரோ எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் இதாக இருக்குது, ஸோ எனக்கு இதில் கட் பண்ணிருங்க, அதில் கட் பண்ணிருந்தோம்னா வீடியோட குவாலிட்டி கட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து அவர் கேட்ட விஷயம் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதனால் பட்ஜெட் வந்து நாங்கள் பிளான் பண்ண வரைக்கும் பண்ணோம். ஜஸ்ட் சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் அதுதான். ஸோ ஐ திங்க் த அவுட்புட் இஸ் வர்த் இட். கண்டிப்பா சொன்ன மாதிரி அதுதான். நாங்கள் பட்ஜெட் பிளான் பண்ண டெக்னிக்கலா வந்து எதுவுமே கம்மி பண்ணல. டெக்னிக்கலுக்கு என்னென்ன பண்ணுமோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு அவுட் வந்து. ஸோ அதனால நைஸ். ஓகே, ஆக்சுவலி ராசாத்தி மியூசிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் எனக்கு ரொம்பவே ஹைலைட்டிங்காக தெரிஞ்சது, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ்பெஷலி ஏன் அந்த மாதிரியான கிளாஸஸ் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உண்மையுமே இது ஆர்ட் ஒர்க்கில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது மாறன். அவர் தான் ஆர்ட் டைரக்டர் அவர். ஸோ அவர்கிட்ட வந்து நான் வந்து நாங்கள் பிளான் பண்ணக்கப்புறம் தான் அவர்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். ப்ரோ எனக்கு இந்த செட் ஒர்க்லாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நானும் யுவன் வந்து அதை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறப்போ வந்து நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணோம். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி விஷுவல் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் பிளான் பண்ணப்போ வந்து எனக்கு இந்த வந்து கிளாஸ் மேட்ரை வந்து நம்ம யுவன் செல்வா தான் சொன்னார். ஒரு ஐடியா கொடுத்தாரு. பட் அந்த ஐடியாவில் எனக்கு ஏன்னா அவர் அங்கே சென்னையில் இருந்தார். ஸோ இந்த விஷயத்தை நான் இங்கே வந்து எப்படி பிளான் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் வந்து யோசித்தேன். ஸோ இது வந்து கிளாஸ் கிடையாது, கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிற வேறு ஒரு மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம் தான். பட் அதில் ஒர்க்கும் ரொம்ப அதிகம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒர்க்கில் இல்லை அது. ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு மாறன் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட 1 day ஆகிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து கட் பண்ணணும். பட் உண்மையுமே எனக்கு இந்த கிளாஸ் வச்சு அதுக்கு பின்னால் அந்த லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறப்ப தான் அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து சும்மா அந்த மிரரை மட்டும் ஹேங் பண்ணியிருந்தால் அந்த ஒரு விஷயம் வந்திருக்காது. அதில் இன்னும் நிறைய என்ன இன்புட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த விஷுவலில் வந்து நம்ம யுவன் செல்வா யோசிக்கிறப்ப தான் அதோட கிராண்ட்னஸே தெரிஞ்சுது. அந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு செட்டுமே தான், இந்த மிரராக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் முதல் கொண்டு ஸ்க்ரீனு அண்ட் மிரரு அண்ட் ரிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் வைஸ் அந்த 3 செட் வைஸ் தான் போயிருந்தோம். மீதி எல்லாமே லைட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு செட் ஒர்க்குமே வந்து நாங்கள் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னோம். பட் இந்த ஒர்க் நான் என்ன கேட்டமோ அந்த விஷயத்த வந்து ஆர்ட் டைரக்டர் மாறன் அழகாக கொடுத்தார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மாறனாக இருக்கட்டும், ரத்னமாக இருக்கட்டும், மாரியாக இருக்கட்டும். ஸோ என்னோட அசிஸ்டண்ட் வந்து ஜித்து அண்டு முரளி
நெக்ஸ்ட் வந்து சுரேந்திரன் சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நான் எந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பேன், மீதி எல்லா ஒர்க்கும் நான் எல்லாத்துலேயும் நான் போக முடியாது. ஸோ அப்போ எனக்கு இந்த அசிஸ்டன்ட் 3 பேரும் சேர்ந்து தான் எனக்கு வந்து ஆர்ட்டில் வந்து எல்லா இன்புட் சொன்னாங்க. ஸோ எல்லா விஷயம் கொண்டு வந்து கொடுத்து இந்த அளவுக்கு அவுட் வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயம் ஒர்க் பண்ணோம், அதனால தான் இந்த அளவுக்கு அவுட் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய விஷயம் நம்ம சொல்ல மறந்துருப்போம். ஸோ இந்த டைம் நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும். அப் நெக்ஸ்ட் எங்களுக்காக ராசாத்தியே செட்டில் ஒன் ஃபேவரட் மெமரி ஒரு கோர் மெமரினா ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஸ்ரீநிதியாக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்னை பற்றி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா வீடியோ கால்லே இருந்து பார்த்துட்டே இருந்தார், 24 hours வீடியோ கால்லே இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய மெமரிஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா 2 நாள் ஷூட் நடந்தது. ஸோ 2 நாளுமே வந்துட்டு வீடியோ கால்லே தான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே வந்துட்டு இவர் தூங்கலையா, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரே இருட்டாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் அதான் என்னோட டீம் எல்லாம் சொன்னாங்க என்னன்னா, பேசாம கிளம்பியே வந்திருக்கல இதுக்கு அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவங்க இருந்து எல்லாமே பண்ணி கரெக்டாக முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ இது வந்து பெரிய மெமரி. இல்லாட்டியுமே அங்கே நம்மளோட மைண்டு இங்கே இருந்தாலும் நம்மளோட சோல் அங்கே இருக்கிற மாதிரி தான். அதுதான் வந்து பெரிய மெமரி எனக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கு விஜய் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யோர் ஒர்க்கிங் நான் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அருண் தான் என்னோட ஃப்ரெண்டுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே வந்து இவ்வளோ பெரிய டீம் வந்து கிடைச்சது பெரிய விஷயம் இது. ஸோ சந்தோஷ் ப்ரோவாக இருக்கட்டும், யுவன் ப்ரோவாக இருக்கட்டும், ஸ்ரீநிதி, ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணாங்களே தவிர ஒரு டீம் ஒர்க். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை எங்களால் எடுக்க முடிஞ்சது. டேரக்டரும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடிஞ்சது, ப்ரொடக்ஷன் சைடும் ஈஸியாக முடிஞ்சது எல்லாமே. ஏன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே வேற மாதிரி போயிருக்கும். பட் அது எதுவுமே நடக்கலை. Wow, even in different time zones, our எவ்வளோ with his hard work he has managed both, right? Yes, thank you. That's really amazing. Yeah. Yes, so சந்தோஷ் நீங்க ஷேர் பண்ண முடியுமா உங்க ஃபேவரட் கோர் மெமரி? மெமரினா உண்மையுமே அந்த 2 நாளுமே எனக்கு பெரிய மெமரி தான். ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன விஜய் சொன்னார், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஃபோனை வச்சுட்டே உட்காந்துருப்பார். இவன் சரி ஏதோ எப்போ போல எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஷூட் காலையில் ஆரம்பிச்சா நைட்டு முடிய வரைக்கும் ஃபோன் வச்சுட்டே இருப்பார். இவர் என்னடா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணுறோம், இவர் ஃபோன்லேயே மேக் பண்ணி முடிச்சிடுவாருன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா விஜய் ஃபுல்லாக லைவில் பார்த்துட்டே இருக்காரு. உண்மையானுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல, உண்மையான இவர் வந்து தூங்கினாரா உண்மையான தெரியல. ஆனால் நாங்களே யோசித்தோம், சரி ரொம்ப இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறீங்க, பேச நீங்கள் வந்துருங்க விஜய் அப்படின்னா. இல்லைனா ஒர்க் இருக்குண்ணா, இல்லை டெஃபினட்டாக வந்துருப்பா அப்படின்னாப்புல. ஆனால் அவர் உண்மையானுமே வந்து இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பர்சன். இவர் சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் தெரியாட்டியும் நான் இன்ட்ரெஸ்டட் பர்சன். அதனால் வந்து இந்த விஷயம் நான் பார்க்கணும், நான் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனில் அப்படியே பார்த்துட்டே அந்த தூக்கம் இல்லாமல் இவர் வந்து நாங்கள் தூக்கம் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணோம். பட் இவர் தூக்கமெல்லாம் அந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லி இவர் பார்த்தாரு. ஸோ அதை நாங்கள் பார்த்தது உண்மையுமே எனக்கு மறக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயம் என்னென்னா நிறைய இருக்குது உள்ள செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய குடோன். உண்மையாக அதில் ஏசி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நாங்கள் சேஞ்ச் பண்ணங்காட்டி அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல. அந்த ஸ்பாட்டில் மார்னிங் ஷூட்டு நைட்டு தான் நான் வந்து அந்த செட் ஒர்க்லாம் அந்த செட்டே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் வெறும் நாங்கள் ஏர் கூலர் தான் போட்டோம். அந்த ஏர் கூலர் வந்து அவ்வளோக்கா நம்மளுக்கு கொடுக்காது. ஏன்னா அது நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து டான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் டான்ஸ் வீடியோ. ஸோ எல்லாமே மேக்கப் போட்டு தான் பண்ணி ஆகணும். கேர்ள்ஸ் எல்லோரும் இருக்காங்க, பாய்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேக்கப் போடணும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து யாருமே வந்து ஒரு குறை சொல்லலை. ஆனால் என்னென்னா ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட வந்து யாரும் என்கிட்ட சொல்லலை. உண்மையாக அதெல்லாம் வந்து எனக்கு இப்போது நான் இது ஆச்சரியம் தான் போடுவேன். ஏன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்னென்னா ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியல அப்படிம்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணாமல் நான் என்ன அவங்க பாட்டுக்கு அங்கே மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேன் இருந்தது. ஸோ சிந்தியா வந்து ஒவ்வொன்றா சிந்தியாவும் மறக்கவே முடியாது. அந்த செட்டில் வந்து சிந்தியாவும் மறக்கவே முடியாதுன்னா 7 கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், 8 கேர்ள்ஸ் ஸ்ரீநிதியோட சேர்த்து, ஹீரோயினியோட சேர்த்து 8 கேர்ள்ஸு, பாய்ஸ் வந்து டான்ஸரோட சேர்த்து 5 பாய்ஸ். ஸோ டோட்டல் எல்லாத்துக்குமே அந்த ஒரு பொண்ணு தான் மேக்கப் பண்ணாங்க, வெர்ஜினா ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து அந்த 2 நாளும் இவங்களுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க டோட்டலாகவே. ஸோ அவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே என்னால் மறக்கவே முடியாது. நான் சேம் நான் சொன்ன மாதிரி தான், நான் எந்த அளவுக்கு இன்புட் நான் ஒரு விஷுவல் மற்ற எல்லா டீமை நான் சேர்த்துனோ அந்த இன்புட் வந்து அவங்க 7 பேர் அந்த எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒன் பர்சனாக வந்து மேக்கப் பண்ணி ஸோ அது பண்ணியிருக்காங்க. அது என்னால் மறக்கவே முடியாது உண்மையுமே. அதெல்லாம் வந்து ரொம்பவே மறக்க முடியும். இவ்வளோ டக்குன்னு முடிச்சாங்க. ஏன்னா சொன்னல டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு ஷூட்டுக்கு. அந்த டைமை வந்து அழகாக வந்து அவங்க டக்குன்னு முடிச்சு சிந்தியா 2 பேருமே கொலாபரேட் பண்ணி ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து டக்குன்னு
அவங்க ஒர்க் முடிச்சுட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க சிந்தியாவுக்கு. ஸோ இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு மெமரி உண்மையானுமே. ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதே தெரியுது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோஆபரேட்டிவ் எல்லாமே கண்டிப்பாக அமேசிங். அவ்வளோ ஈஸியா ஃபர்ஸ்ட் டைம்லேயே அந்த மாதிரி கிடைச்சிடாது. டெஃபினட்டாக கிடைக்கும் டெஃபினட்டாக. எஸ் ஆனால் அதான் ஸோ எல்லாரும் மணியாக கூட என்னதான் பே பண்ணாலும் வந்து அது உண்மையானுமே அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் இது ஒரு உண்மையுமே எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மெமரியாக தான் இருக்கும் இந்த செட்டே. ஏன்னா டெஃபினட்டாக சொன்னேன் இந்த செட்டே வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணோம், பட் அது எல்லாமே ஆனால் முடிச்சோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மெமரி உண்மையுமே அந்த செட்டில் என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும் ஒரு பெரிய மெமரியாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மெமரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ராசாத்தியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது சேலஞ்சஸ் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோன்னா நிறைய சேலஞ்சஸ் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஏதாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா நிறைய ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு லைக் ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி சேலஞ்சஸ் வில் பி தேர் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், என்ன சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாரும் நான் இதுதான் பண்ணுவேன், நான் இங்கே உட்காந்துட்டு தான் எல்லா விஷயம் பண்ணுவேன் தயவுசெய்து நினைக்காதீங்க. இறங்கி வேலை பண்ணணும். உண்மையானுமே யாராக இருந்தாலும் சரி இறங்கி வேலை பண்ணணும். நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக இருக்கட்டும், நான் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ஆள் வச்சு நான் வந்து லொக்கேஷனாக இருக்கட்டும் இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பட் நீங்கள் டெஃபினட்டாக திடீர்னு ஏதோ ஒரு லேக் ஆகும், ப்ராப்ளம் ஆகும். அப்போ ஃபேஸ் பண்ணுறத நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண விஷயம் உண்மையானுமே இதில் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் உண்மையானுமே என்னோடய பிளி பிளானில் பக்காவாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் உண்மையானுமே ஒரு பெரிய இஷ்யூ ஆனது எனக்கு லொக்கேஷன் ப்ராப்ளம் ஆனது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனை 1 மந்த்துக்கு முன்னாடியே எல்லாமே நான் ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். எல்லா விஷயமே நான் ப்ராப்பராக பண்ணோம். லொக்கேஷன் ஒர்க்குன்னு ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டோம். எங்களுக்கு நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு ஷூட் போகிறோம், இதான் விஷயமே. ஆனால் பட் அந்த லொக்கேஷன் இப்போ நாளைக்கு மார்னிங் ஷூட்டு. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி ஸ்ரீநிதி இங்கே வந்துட்டாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கொரியோ பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு ஷூட்டு. இன்றைக்கி மதியம் வந்து எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது செட்லேருந்து. செட் ஒர்க் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ ட்ரெஷ் எல்லாமே வந்து இறக்கி எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பிளான் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, எப்போ ஒரு 2-3 மணி இருக்கும் ஆஃப்டர்நூன் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஷூட் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, லொக்கேஷன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு நம்ம அதாவது உண்மையாக நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இது நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உண்மையுமே நாங்கள் சினிமா நினச்சிட்டு இருக்காங்க, சினிமா பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இவன் கையில் நிறையா இருக்குது, பணம் நிறையா இருக்குது, இவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதை வந்து நாங்கள் ரெவன்யூவாக நாங்கள் எதுவுமே கன்வெர்ட் பண்ணல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொஃபைல் தான். ஆனால் அங்கே வந்து உண்மையுமே நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 25,000 தான் உண்மையான பிளான் பண்ணோம். அந்த லொக்கேஷன் 2 டேஸ் லொக்கேஷன். அங்கே நாங்கள் போடுற செட்டை பார்த்துட்டு நீங்கள் பெரிய செட்டை தான் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் 1 lakh கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆள் பிரச்சனை பண்ணிட்டார். உண்மையுமே நல்லா இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அதான் நான் இவங்க இன்னும் சினிமாக்காரனுங்க நிறைய காசு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சினிமாவில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஃபினான்ஸ் வாங்குறாங்க, எல்லாமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் அங்கே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க நினச்சிக்கிறாங்க நிறைய காசு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணோம். பட் அந்த ஒரு எங்களுக்கு உண்மையாக அந்த ஒரு விஷயம் ட்ராப் ஆகி விஷயம் டைம் எனக்கு ஒரு 3 மணிக்கு சொல்கிறாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 hours வந்து அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, எப்படி ஒன்று டேக்கிள் பண்ணிடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 to 10,000 கொடுத்து பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் அது வரைக்கும் அவர் கேட்ட விஷயம் பெருசு, என்னால் நாங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா ப்ராஜெக்டோட வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் அடுத்த விஷயம் நான் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது இல்லை. இன்னொன்று இது வந்து இண்டோரில் தான் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இது அப்போ டைம் வந்து மழை, அக்டோபர் மாதம். ஸோ மழை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வெளியே அவுட்டோரில் நான் எதுவுமே பண்ண முடியாது. நைட் ஷூட் பண்ணல, அவுட்டோரில் என்னால் நைட் ஷூட் பண்ண முடியாது. மழை வந்ததுன்னா எல்லாமே ரிஸ்க்கான விஷயம். ஸோ இது நிறைய ரிஸ்க்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த லொக்கேஷன் ப்ராப்ளம் தான் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம். ஸோ நைட்டு நானும் முரளின்னு சொல்லிட்டு என்னோட அசோசியேட் டைரக்டர் முரளி ப்ரோ 2 பேர் தான் வந்து வடவழியிலேருந்து நாங்கள் அந்த வடவழியில் கொரியோ போயிட்டுருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்குபாளையம்ல தான் ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இஷ்யூ நடக்குது. எனக்கு சொன்ன உடனே நான் அடுத்த விஷயம் என்னென்னா, அவங்க பேசுகிற வரைக்கும் பேசிட்டோம், இருந்தாலும் நான் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும், லொக்கேஷன் பார்க்கணும். ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே ஷூட் போயாகணும், நான் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். இல்லாட்டியும் பரவாயில்ல, இது ஒன்று பெரிய செட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா சொன்ன மாதிரி இது சென்னை கிடையாது, கோயம்புத்தூர். நம்ம டக்குன்னு நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் சினிமா லொக்கேஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப இது நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நான் சுத்தாத இடம் இல்லை. அன்றைக்கி 6 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்தோம், நைட்டு ஒரு 8 o'clock வரைக்கும் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம். எந்த லொக்கேஷன் போனாலும் சண்டே டைம் எந்த லொக்கேஷன் போனாலுமே வந்து, ஏன்னா நம்ம ஒரு சினிமா அப்படின்றோம்னா என்ன விஷயம், ஏது யார் பண்ணுறாங்க, என்னெல்லாம் டீட்டெயில் கேட்பாங்க.
சரி மார்னிங் வாங்க, ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் லொக்கேஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் மண்டேன்றப்ப நீங்கள் மார்னிங் வாங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எல்லா பக்கம் நாங்கள் சுற்றினோம், நிறையா ஃபோன் கால்ஸ் பண்ணோம், ஒவ்வொரு பக்கம் கேட்டோம், எதுவுமே கிடைக்கல. ரொம்ப ஸ்ட்ரகிள். எனக்கு முடிச்சாகணும் ப்ராஜெக்ட், நான் எப்படியாவது முடிக்கணும், எப்படியாவது சரி இன்னும் செட்டு வைஸாக இருக்கட்டும், ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளான் பண்ணது ஒரு கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு செட்டு சின்னதாக கிடச்சாலும் பரவாயில்ல, அதை நான் எப்படியாவது முடிச்சிடணும் தான் பிளான். இந்த விஷயத்தை நான் ட்ராப் பண்ணவே கூடாது, ட்ராப்பும் பண்ணக்கூடாது, போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே பக்கா ப்ரீ பிளான் ஒர்க் பண்ணியாச்சு, ஆர்டிஸ்ட்டு எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே வந்தாச்சு, எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாம் வந்தாச்சு. இது நான் பண்ணியாகும், இல்லைன்னா இது ஹியூஜ் லாஸ்ட் எங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக சுற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock 10 o'clock தான் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணேன். ஒரு அப்படியே இந்த ரோட்லலாம் இருக்கும், ஸோ இது ஒரு குடோன்ஸாக ரெண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு காலாக பண்ணேன், எல்லோரும் மார்னிங் வாங்கினாங்க, இல்லை ஷூட்டிங்லாம் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஸோ ஒரு கால் பண்ணோம், இது ஒரு நடுவில் ஒரு கால் பண்ணோம். டக்குன்னு அவரும் கூட அப்போ வந்து அந்த குடோன் இருக்குது, பட் அவர் வந்து வெளியே ஒர்க் விஷயமா வெளியே சென்னை போயிருந்தார். ஸோ அவர் ஒன்றுமே கேட்கல, ஷூட் பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிப்பா ஓகே பிரச்சனை இல்லை, சினிமா கேட்குறீங்க, சரி ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்க எல்லா விஷயம், சரி நீங்கள் போய் பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாங்க. லொக்கேஷன் பார்த்தோம், ஆனால் அங்கே தானே இருக்கோம், லொக்கேஷன் இருக்கோம், நீங்கள் குடோன்ஸ் ஓப்பன் பண்ண அம்மா இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க, நீங்கள் கூப்பிட்டுங்கன்னாங்க. ஸோ அவர் கூப்பிட்டு லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. உண்மையாலுமே நாங்கள் பிளான் பண்ண செட்டோட அது ரொம்ப பெருசாகவே இருந்தது. உண்மையாலுமே அன்எக்ஸ்பெக்டட், உண்மையாலுமே அதுவும் அது ரொம்ப ஏன்னா அது என்னென்னா அது வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் இருந்தது, பட் இங்கே கொஞ்சம் கம்மி. ஆனால் செட் வைஸ்னால் என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு செட்டாக எங்களுக்கு லொக்கேஷன் கிடச்சிது. அந்த லொக்கேஷன் நைட்டு 10 மணிக்கு தான் கிடச்சிது எனக்கு. அங்கேருந்து நான் அங்கே என்ன தான் அவர்கிட்ட பேசியும் அவர் எதுவுமே சரி பண்ணல. லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணுறங்காட்டி அங்கேருந்து மறுபடியும் ட்ராவல், எனக்கு அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் ஷிஃப்ட் பண்ணோம். எல்லா மெட்டீரியல் அங்கேருந்து நான் ஷிஃப்ட் பண்ணி நான் கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயமா மாற்றி எங்களுக்கு நான் மார்னிங் 9 o'clock ஷூட் பண்ண வேண்டிய விஷயத்த நான் மதியம் 12 மணிக்கு தான் ஷூட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த இஷ்யூ அப்படின்னா எனக்கு இந்த லொக்கேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான். லொக்கேஷன் வருவோம், லொக்கேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ இந்த லொக்கேஷன், ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸ்பாட்டில். ஸோ அதனால் ப்ரீ பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் போய் யாரும் நிற்க வேண்டாம். எல்லா விஷயம் ஏறி இறங்கி ஒவ்வொரு விஷயமா பாருங்கள். நிறைய விஷயம் நம்ம இறங்குறதுனால ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். என்னென்ன எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ப்ரீ பிளான் நிறைய விஷயம் நல்லா பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக கிளியராக எல்லா விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு ஃபேன் இல்லை, இது இல்லை, அது வேன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. ஸோ அதனால் நமக்கு என்ன எந்த ஒரு சின்ன ப்ராஜெக்டாக சரி, பெரிய ப்ராஜெக்டாக சரி, ஸோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்க. ஸோ விஷயத்தை எல்லா விஷயம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு இதான ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணணும், ஸோ இவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் அந்த ப்ராப்ளமையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு ப்ராப்ளமை ஒரு சேலஞ்சாகவும் எடுக்கலாம், இல்லைனா எஸ்கேப்பாகவும் நம்ம அதை எப்படி விலகி போகலான்னு நினைக்கலாம். பட் நீங்கள் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஃபேஸ் பண்ணி ஒரு லேர்னிங்காக நீங்கள் எடுத்து டெஃபினட்டாக உண்மையாக ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பெருசாக எல்லாருமே, சென்னையில் எல்லா விஷயம் கிடச்சிரும், ஷூட்டிங் லொக்கேஷன் எங்கே வேணால் கிடைக்கும், கோயம்புத்தூரில் அவ்வளோ கிடைக்காது. நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அங்கே ஒரு லொக்கேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதுதான் ஐ திங்க் யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன் ரியலி வெரி வெல். அதனால தான் இன்னைக்கு ராசாத்தி அகெயின் அந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அகெயின் ஒன் மோர் லாஸ்ட் கொஸ்டின். ராசாத்தே பண்ணியாச்சு, ஸோ நெக்ஸ்ட் என்ன? வாட் இஸ் த ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ரொடியூசர்ஸாக சொல்லுங்கள். ஸோ இல்லை, அவர் ப்ரொடியூசர்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஐஃபை என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லாம் இல்லை, இது எல்லாம் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நியூராவோட மியூசிக்கே 2 இருக்குது. அது போக நாங்கள் வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குமே வந்து இதே டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். பட் அவங்களோட டேரக்டர் இருக்காரு, அவர் வந்து செலக்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. இல்லை எல்லாத்தையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆமாம், அதே மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து அப்ரோச் பண்ணாலும் பெட்டர். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் ஷியூராக பண்ணுவோம். ஸோ நல்ல ப்ராஜெக்டாக கொடுப்போம் டெஃபினட்டாக. ஸோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் தான் முழுசாக பண்ணுவோம் ப்ராஜெக்ட்டை. ஸோ டெஃபினட்டாக ஆர்டிஸ்ட் எனக்கு கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஸ்டோரியாக இருக்கட்டும், எங்களோட கான்செப்ட்டுக்கு அழகாக ஆப்டாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக நாங்கள் சூஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக ஆசம். ஆக்சுவலி எனக்கு உங்கள் டீமில் பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்டாக கோயம்புத்தூரில் இருக்கிற பீப்புளை சூஸ் பண்ணுறது.
பாருங்கள், அது ஆக்சுவலி பெஸ்ட் திங். பிகாஸ் கோயம்புத்தூரில் அவ்வளோ டேலண்டடான பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் எவ்வளோ முடியுமோ யூஸ் பண்ணி கிரியேட்டிங் அ குட் கிராஃப்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஐ ஹோப் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கோனா மேக் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபார் ஷோர் அது ரொம்பவே கண்டிப்பான ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் தாண்டி நீங்கள் சொன்னீங்களே இறங்கி போய் வேலை பண்ணணும், அது ஆக்சுவலி ரொம்பவே முக்கியம். நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் அது ரொம்பவே ஜென்யூனாக நான் அதை பார்த்தேன். அந்த பேஷன், ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ரைவ், அது எல்லாமே ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஐ எம் ஷியோர் யூ கோனா ரீச் அ லாட் ஆஃப் பிளேசஸ் ஃபார் ஷோர். இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. உங்களோட ஸ்டோரி அண்ட் ஜேர்னி பற்றி கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள்ஸை பற்றி ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக அதை கேட்க நிறைய பேருக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுது ஃபார் ஷோர். தட் இஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ராசாத்தியோட ஹூக் ஸ்டெப் லாஸ்ட்டாக பண்ணிடலாமா? நீங்கள் சொல்லிக் கொடுங்க. லெட்ஸ் லேர்ன். நம்மளோட இதே வந்து ராசாத்தியங்கிறது தான். ஸோ இது வந்து உண்மையாலுமே இது இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து எனக்கு நல்ல ஒரு கேட்சியான ஒரு விஷயம். டெஃபினட்டாக இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தான் இருக்கட்டும், இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் இல்லை, பழைய பாட்டி தாத்தா இருக்கட்டும், அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களாம் வந்து ராசாத்தியன்னு கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்கும். அதான் நினச்சிருப்பாங்க ராசாத்தியன்னா வேறு மாதிரி இருக்கும், சாங் இருக்குன்னு நினச்சாங்க. பட் ராசாத்தியங்க வேறு டைப் ஆஃப் சாங். டெஃபினட்டாக பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நல்லா பிடிக்கும். ஸோ இதான் ஹுக் ஸ்டெப்பு. பண்ணலாமா? 3, 2, 1. Yes. Thank you so much. So meet you again with another interview. Thank you guys.